பிரிட்டி ப்ரிவிலேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் கியூட் அப்படிங்கறனால அவங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் கிடைக்கும். அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கூடிய ஒரு அனிமல்னா அது பேண்டாஸ் தான். அதுக்கு இன்னைக்கு எக்ஸ்டிங்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஹியூமன்ஸ் தான். நம்ம தான் அதை பார்த்து பத்திரமா வச்சிருக்கோம். எதனால? அதுக்கு கியூட்டா இருக்குதுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால. இந்த பேண்டாஸ் பியர் இனத்தை சேர்ந்தது. அதுக்கு டிசைன் பண்ணப்பட்டது ஒரு கார்னிவோரஸா, மீட் சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினமா. பட் ஒன் டே தே டிசைடட் நாட் டு ஈட் மீட், வீகன்ஸ் மாதிரி. இதுகளுக்கு போய் வேட்டையாடி சாப்பிட்ற கஷ்டமா இருந்திருக்குது. அதனால பேம்பூ சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கூட சில பேண்டாஸ் வந்துட்டு அப்பப்ப சின்ன சின்ன பேர்ட்ஸ் சாப்பிடும். பட் அது ரொம்ப ரேர் தான். அதோட டயட்ல மேபி 1% வேணா அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாம். மீதி 99% பேம்பூஸ் தான். ஆனா இதுகளால பேம்பூ ப்ராப்பரா டைஜஸ்ட் பண்ணி அதுல இருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துக்க முடியாது. அதனால அதுக்கு நிறைய சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமாமா ஃப்ரெண்ட்ஸ். கிலோ கணக்குல பேம்பூ சாப்பிட்டு ஒரு நாளைக்கு 35-40 தடவை ஆகி போகுமாமா. மீதி நேரமெல்லாம் தூங்குங்க. இதுக்கு ரீப்ரொடியூஸ் பண்றதும் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீமேல்ஸ் ஒரு வருஷத்துக்கு 2-3 நாள் தான் ஃபெர்டைலா இருக்குமாமா. அந்த நேரத்துல கேர்டேக்கர்ஸ் பார்த்து எஃபோர்ட் போட்டு மேலையும் ஃபீமேலையும் ஒரே ரூம்ல வச்சு அதுங்களுக்கு மூட் செட் பண்ணி தரணுமாமா. அப்பதான் அதுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுமாமா. அவ்வளவு கஷ்டப்பட்டு பிறக்கிற குட்டி இது ஒழுங்காக பாத்துக்காது. அந்த குட்டிகள்லாம் பிறக்கும் போது ஒரு 100 கிராம் தான் இருக்குமாமா. அதுகளையும் இந்த கேர்டேக்கர்ஸ் தான் கேர் எடுத்து பாத்துக்கணுமாமா. இதுக்கு நல்லா மரமேறும், நல்லா நீச்சல் அடிக்கும். பட் வந்துட்டு சர்வைவல் இன்ஸ்டிங்கே கிடையாது. தம் துண்டு இருக்கிற குச்சியில போய் ஏறி கீழே விழுந்துருங்க, ஸ்டண்ட் பண்ணி கீழே விழுங்க. ஹியூமன்ஸ் மட்டும் இல்லைன்னா பேண்டாஸ் பல வருஷத்துக்கு முன்னாடியே எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கும்.